Hi friends, welcome back to our channel Village Joseph Kitchen. Friends, நம்மளோட 50 days live weight loss சேலஞ்சில் இன்னைக்கு day 5 ஆயிடுச்சு. நம்ம டயட் ஆரம்பிச்சு 5 நாள் முடிஞ்சிடுச்சு இன்னையோட. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் பெட் டைம் weight loss ட்ரிங்க் எடுத்திருந்தேன். அதில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எடுத்திருந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம காலையில் எடுக்கக்கூடிய weight loss ட்ரிங்க் எடுத்திருந்தேன். ஸோ இந்த ரெண்டுமே இன்னைக்கு எடுத்திருந்தேன். இன்னைக்கு ஃபஸ்ட்டு என்னோடய வெயிட் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. காலையில் வெறும் வெயிட்டில் என்னோடய வெயிட் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 81.300 வந்திருக்கேன். 1 கிலோ பக்கத்தில் குறைச்சிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு 200 நினச்சேன். எடிட்டிங் அப்போது தான் 300 அப்படின்னே தெரியுது. வெயிட்டு பார்த்துருப்பீங்க. 81.200 இருக்கேன். நம்ம கரெக்டாக வந்து 82.200 ஆரம்பிச்சிருந்தோம். 1 கிலோ 5 நாளில் 1 கிலோ நம்ம வெயிட் லாஸ் பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல வெயிட் லாஸ் தானே, கண்டிப்பாக ஒரு நல்ல வெயிட் லாஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டயட் பிளான் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்க. என்ன டயட் பிளான் ஃபாலோ பண்ணுறீங்க சிஸ்டர், அதை தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அது தான் இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். நாளைக்கு முதல் இல்லைனா இன்றைக்கே கூட இருக்கலாம். வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக வர ஆரம்பிக்கும். ஷார்ட்ஸுமே கொஞ்சம் லேட்டாக வர ஆரம்பிக்கும். ஏன்னா நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன். சின்ன பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஹஸ்பண்ட் ஒரு 1 வீக் சென்னைக்கு போயிருக்காங்க, ஒரு ஆஃபீஸ் மீட்டிங்காக போகிறாங்க. அப்போ நான் தனியாக வீட்டில் குழந்தைங்களையும் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு குழந்தைக்கு ரொம்ப உடம்பு முடியலை அப்படிங்கிறப்போ கொஞ்சம் பயமும் பதட்டமும் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நான் இருக்கேன். அதனால தான் நான் என்ன நினச்சேன்னா, சரி ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போடலாம். ஹஸ்பண்ட் வீட்டில் எல்லோரும் இருக்காங்க, மாமியாரும் எல்லோரும் இருக்காங்க. ஆனால் அம்மா வீட்டில் போனோன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட தைரியம் கிடைக்கும். அப்புறம் அப்பா இருக்காங்க. ஸோ டக்குன்னு ஏதாவது ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா கூப்பிட்டு போகிறதுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் யோசித்து பிளான் பண்ணி நான் இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். இந்த வீடியோ நான் அவசரமாக ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இங்கே ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணால் ஒரு 10-15 நிமிஷத்தில் வந்து அப்லோடிங் முடிஞ்சிடும் இங்கே இருந்து. அதுவே அம்மா வீட்டுக்கு போனால் இதில் நம்ம நார்மல் நெட்டில் தான் அப்லோட் பண்ணணும். அந்த நெட்வொர்க் வந்து அங்கே ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இன்னொன்று ரொம்ப ஸ்லோவாக தான் அப்லோடிங்கே ஆகும். அதனால் கொஞ்சம் லேட்டாக வீடியோஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ப்ளீஸ் ஒரு வீடியோ லேட்டாக வருதுன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. கொஞ்சம் என்னோடய நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு டைமும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, இதனாலேயே வெயிட் லாஸ் சேலஞ்சு ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். ஆனால் வேறு வழியும் இல்லை நமக்கு. அதனால தான் இப்போ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த என்னோடய வெயிட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அடுத்து வந்து என்ன டயட் பிளான் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத இப்போ பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஓரளவு ஒரு பிக்சர் கிடைக்கும். ஸோ இப்படி தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நம்மளோட இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் நான் ஃபாலோ பண்ணுற டயட் பிளான் வந்து வெறும் வயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் வெயிட் லாஸ் ட்ரிங்க், இல்லைனா நார்மல் வாட்டர் கூட எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு கிளாஸ் கேரட்டு, இல்லைனா பீட்ரூட் ஜூஸ், இல்லைனா லெமன், க்ரீன் டீ இருக்கு இல்லையா, அதில் லெமன் போட்டு குடிக்கிறது, இந்த மாதிரி குடிக்கலாம். அது கூட இனிப்பு இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கணும். காலை உணவுக்காக 2 முட்டை எடுத்துக்கலாம். மஞ்சக்கரு எல்லாம் சேர்த்து அது ஆம்லேட்டு போட்டோ இல்லை ஸ்க்ராம்பிள் பண்ணியோ இல்லை பாயில்டு பண்ணியோ எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு பாதி இல்லைனா 1/4 பாகம் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து பச்சையாக நம்ம சாப்பிடலாம். சும்மா தேங்காய் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி சாப்பிட்லாம். நல்லாவே பசியை கண்ட்ரோல் பண்ணும். நான் ரெகுலராக எடுத்திருப்பேன். என்னோடய டயட்டில் அது ஒரு முக்கியமான பங்குன்னு சொல்லலாம், தேங்காய் சாப்பிட்றது. அடுத்ததாக லஞ்சுக்கு வந்து இட்லி இல்லைனா தோசை இல்லைனா கொஞ்சோண்டு சோறு, அது இல்லைனா புட்டு சப்பாத்தி இந்த மாதிரி ஏதாவது எடுக்கிறீங்கன்னா ஒரு 2 சப்பாத்தி, 2 இட்லி, 2 தோசை, கொஞ்சம் ரைஸு, புட்டுனா ஒரு 1/4 பாகம் புட்டு, இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 400 கிராம் அளவுக்கு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸை பொரியல் கூட்டு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். அது கூட தேங்காய் சேர்த்து சாப்பிட்லாம். பருப்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவும் சேர்த்துக்க வேண்டாம். கிட்டத்தட்ட ஒரு லோ கார்பு டயட்டோட ஒரு பாதி வர்ற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன் இந்த டயட் சார்ட்டு. தேங்காய் இல்லைனா நல்லெண்ணெய் அந்த மாதிரி ஏதாவது, இல்லைனா கடலெண்ணெய், இந்த மாதிரி ஏதாவது எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. டின்னருக்கு வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு ஃபிஷ்ஷு இல்லைனா பீஃபு, அது இல்லைனா 3 முட்டை இல்லைனா சிக்கன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு 300 கிராம் 200 கிராமுக்கு மேலே எடுத்துக்கலாம். ஒரு 400 கிராம் அளவுக்கு வெஜிடபிள் பொரியல், அப்புறம் 3 முட்டை, இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவாய்ட் பண்ண வேண்டியது மைதா, டால்டா, ரிஃபைண்ட் ஆயில், டீப் ஃப்ரைடு ஃபுட் ஐட்டம்ஸ், கிழங்கு ஐட்டம்ஸ், பேக்கரி, சிப்ஸு, பிஸ்கட்டு, கேக்கு, சமோசா, பப்ஸு, குக்கீஸு, கூல்ட்ரிங்க்ஸு, ஸ்வீட்ஸ் எக்ஸட்ரா அந்த மாதிரி போகும் இல்லையா, அந்த ஐட்டம்ஸ் எதுவுமே எடுத்துக்கூடாது. டீ காஃபி வேணும்னா குடிக்கலாம், இனிப்பு இல்லாமல் குடிச்சிடலாம். இந்த டயட் சார்ட்டு என்னோடய ட்ரைனர் எனக்காக கொடுத்தது தான். எனக்குமே ஒரு ட்ரைனர் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கின டயட் சார்ட் தான் இது, எனக்காக கொடுத்தது.
பெட் டைம் எடுக்க வேண்டிய வெயிட் லாஸ் ட்ரிங்கில் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி கிராம்பு இன்றைக்கி போட்டிருக்கேன். சுக்கு, கரிஞ்சீரகம், கிராம்பு போட்டிருக்கேன். அடுத்து வந்து இன்றைக்கி நாளைக்கு குடிக்க வேண்டிய காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து கரிஞ்சீரகம் தண்ணி தான் ரெடி பண்ணியிருக்கேன். தண்ணியை கொதிக்க வச்சு அதில் கரிஞ்சீரகத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சா அப்படியே மூடி வச்சுட்டு காலையில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். நைட் டைம் கொடுக்க வேண்டிய பெட் ட்ரிங் ரெடி ஆகிடுச்சு. அதில் வந்து கொஞ்சோண்டு கடைசியாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். லெமன் இன்றைக்கி இல்லை, அதனால் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணலைன்னா, பட் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அதை வந்து நைட்டே உடனே குடிச்சிட்டேன். 1 டம்ளர் தண்ணி வச்சு 1/2 டம்ளராக எடுத்துகிட்டு அதை நைட்டே குடிச்சிட்டேன். அது குடிக்கணும்னு சொல்கிறப்ப ஏதோ கஷாயம் குடிக்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணலை இல்லையா, அதனால் பெருசாக கயப்பு தெரியவே இல்லை. என்னோடய சின்னவ தான் சும்மா வந்து எட்டி பார்த்துட்டு இருந்தா. பெருசாக அந்த புளிப்பு இல்லை, இருந்தாலும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. அடுத்து காலையில் எடுக்க வேண்டிய பெட் டைம், காலையில் வெறும் வயிற்றில் எடுக்க வேண்டியது ட்ரிங் நம்ம நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெயிட் லாஸ் ட்ரிங், அதை வந்து காலையில் இப்போது எடுத்துக்கிறேன். காலை உணவுக்காக ஆம்லேட்டு தான் எடுத்திருந்தேன். காலையில் பாப்பா சாப்பிட்டு மிச்சம் வச்ச தோசை இருந்துச்சு, அந்த தோசை கூட நான் எடுத்திருந்தேன். கொஞ்சோண்டு தோசை தான், அது கூட சட்னி வச்சு 2 ஆம்லேட்டு போட்டு சாப்பிட்ருந்தேன். லஞ்சுக்கு இட்லி எடுத்திருந்தேன். இட்லியும் நேற்று வச்ச சிக்கன் குழம்பு கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, அதை வச்சு எடுத்திருந்தேன். ஈவினிங் ஒரு கப்பு டீ, இனிப்பு இல்லாமல் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன கப்பு டீ தான் இப்போதைக்கு எடுத்துகிட்ருக்கேன். இனிப்பு சுத்தமாக சேர்க்காமல் எடுத்தால் போதும். டின்னருக்கு வந்து காலையில் வச்ச அவியல் கொஞ்சம் இருந்துச்சு, அந்த அவியலும் அப்புறம் சிக்கன் நேற்று வச்ச மிச்சம் இருந்த சிக்கன் கொஞ்சம் இருந்துச்சு, அதுவும் எடுத்திருந்தேன். வீடியோ பார்த்துருப்பீங்க, டயட்டில் என்னென்ன உணவுகள் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.